ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தோட்டத்தாளுங்கெல்லாம் வார கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னம்மா இது? எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமூல் கூலி 25 ரூபா தானே? 10 பேர் நாத்து நட்டுருக்கீங்க. அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க. இல்லம்மா, 10 பேர் நடதா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு. யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? என்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல கண்ணு, 10-20 வருஷமா அவங்க பண்ணையில வேலை செய்யறோம். நாங்க ஏமாத்துவோமா? அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க? இல்லம்மா, நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா. முடியாது கணக்கு. ஃபாலோ மீ. நீங்களும் நடங்க. யோ, அந்த நாத்த கொண்டாயா. கணக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்டா ஆன் பண்ணும். ரெடியா? ரெடிமா. ஆன் பண்ணுங்க. என்ன இப்படி நாத்து நடுறாங்க? படிச்சது அந்த லட்சணத்துல தான் இருக்கும். யோ கணக்கு, அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ணு. கொண்டாயா. 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தைன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தை ஆகுது. That means 120 into 6 for 10 members equal. 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம். அதுலயும் அம்மா நடுற அழகு இருக்கு. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா, ஒரு கத்தையை நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே. நானெல்லாம் வெயில்ல வேலை செய்யறோம். கொஞ்சம் அசதியா இருக்குன்னு நிழலுக்கு ஒதுங்க மாட்டோமா? காலில் முள்ளுகள் குத்திடுச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா? அதையெல்லாம் எந்த கணக்குலமா சேர்க்கறது? இத பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ. இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட். போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட்டரை எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, உன் போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு. படிக்கிறேன் கேளு. மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு. ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெருஞ்சிப்பேட்டை. ஏப்பா வெங்கடேஷ் ஐயா, முந்தா நேத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தானே, கொடுத்தியோ? கொடுத்தாச்சுங்க. சரி, கடையை பத்திரமா பாத்துக்கோ. நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்க. சூனாப்பானா அடகு கடை. நான் தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் தோறுதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்த? பேசாத. என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்தப்பிரம சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படி தெரியுது? பயா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுன்னு கலர் கலர் எல்லாம் ஜம்முன்னு தூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான். பேசாதையா. என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்ன எங்க ஊர்ல வச்சு
இந்த பொண்ணு அக்கிரமா இருக்கு. யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துக்கிட்டு போகுதுங்க. செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. எதுவா இருந்தா என்னங்க, இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு, இவங்க அண்ணாரு ஒரு பெரிய மனுஷரு. எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணணும். இது ஊருக்கேல கேவலங்க. இதை விடக்கூடாதுங்க. 2 சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க. அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க. ஐயோ என்னடா செம்புலி சித்தப்பு மூந்து குட்டையை குழப்பறானே. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வர போறவங்க அண்ணிய கூட்டியாந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. பூடப்பட மாதிரி நாம உடனடியா ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? எடுத்துருவோம்.